Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமுக்கு செல்லும் பாதை சேரும் சகதியுமாக காணப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வேலப்பாடியில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமுக்கு செல்லும் பாதை சேரும் சகதியுமாக இருந்ததால் மக்கள் முகாமுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் ஏராளமான மக்கள் முகாமில் பங்கேற்காமல் திரும்பி சென்றனர். மேலும் முகாமிற்கு திமுக எம்பி தரணிவேந்தன் வருகைக்காக அவசர கதியில் இருந்த பாதை சீரமைக்கப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரத்திற்காக மட்டுமே இது போன்ற முகாம்களை நடத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி பேராசிரியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை துவங்கினர். துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காதது குறித்து பல கட்ட போராட்டங்களும் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்து இதுவரை கோரிக்கை நிறைவேற்றாமல் உள்ளது. இந்நிலையில் காலம் தாழ்த்தாமல் தங்களுக்கு பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அரசு துணை பேராசிரியர்கள் மாணவர்களை பாதிக்காத வகையில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை துவங்கினர். ராணிப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனம் மீது பைக் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் முன்னால் சென்ற சரக்கு வேன் மீது பின்னால் வந்த பைக் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக வந்து மோதியது. இதில் பைக் ஓட்டி வந்த செல்வம் என்ற 48 வயது நபர் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவையில் பெண் ஒருவரிடம் ஆன்லைன் மூலம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி உள்பட 3 பேர் பிடிபட்டனர். பங்கு சந்தையில் அதிக லாபம் தருவதாக செல்போனில் அனுப்பிய குறுந்தகவலை நம்பி பெண் ஒருவர் பல தவணைகளாக 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்த பணம் திருப்பி கேட்கப்பட்டதில் லாபத்தொகை தரப்படாதது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இதில் திருவள்ளூரைச் சேர்ந்த ராஜு, முகமது அனிப் மற்றும் அவருடைய மனைவி அன்னு ஆகியோர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பாலியல் ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் முழுமையாக சிமெண்ட் சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னக்கடை வீதியில் இருந்து முத்தன் தெரு வழியாக கோவில்பட்டிக்கு செல்லும் சாலை மிகவும் மோசமானதை அடுத்து சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் பள்ளமான பகுதியை விட்டுவிட்டு மேடாக உள்ள பகுதியில் மட்டும் சாலை அமைத்து வந்தனர். இதையறிந்த பொதுமக்கள் சாலை முழுமையும் சீரமைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ராகவேந்திரா சிட்டி வீட்டுமனை குடியிருப்பில் சுடுகாடு வசதி செய்து தர வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்ன ஓபலாபுரம் ராகவேந்திரா சிட்டி வீட்டுமனை குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த விக்ரமன் என்ற முதியவர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவரது உடலை புதைக்க மயானம் இல்லாததால் மயான வசதி செய்து தர வலியுறுத்தி அவரது உறவினர்கள் குடியிருப்பின் நுழைவாயிலில் இறந்தவரின் உடலுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனங்கள் குடியிருப்புகளை கட்ட அனுமதியளிக்கும் திறனற்ற திமுக அரசு அங்கு போதிய வசதிகள் உள்ளனவா என ஆய்வு செய்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மேச்சேரி 4 வழிச்சாலையின் குறுக்கே அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலை உள்ளது. அதிமுக ஆட்சியில் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட சாலையை ஸ்டாலின் அரசு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பராமரிக்காமல் விட்டனர். அத்துடன் கருப்பனம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தண்ணீர் தேவைக்காக 6 மாதத்திற்கு முன்பு குழி வெட்டியதில் முறையாக மூடாமல் விட்டிருப்பது வாகன ஓட்டிகளுக்கு விபத்தை ஏற்படுத்துகிறது. விடியா ஸ்டாலின் மாடல் அரசு ஓமலூர் மேச்சேரி சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பலர் வலியுறுத்தினர். கடலூர் ஜவான்ஸ் பவன் பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். செம்மண்டலம் பகுதியில் இருந்து 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் திருப்பாதிரி புலியூர் நோக்கி சென்றபோது கடலூர் கம்மியம்பேட்டை பாலத்தின் அருகே எதிர் திசையில் இருந்து அதிவேகமாக வந்த லாரி மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் விஜய் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஆரோக்கிய ஸ்டாலின் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விடிய அரசின் போக்குவரத்து காவலர்கள் வேக தடை உள்ளிட்டவற்றை முறையாக அமைக்காததால் 2 அப்பாவிகள் உயிரிழந்ததாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அரசன்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் மற்றும் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் கொண்டு வந்த அன்னம் மற்றும் காய்கறிகளை கொண்டு சுவாமிக்கு அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் குளத்தில் உள்ள தெப்பத்தில் எழுந்தருளி தெப்ப உற்சவம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
கிராம நிர்வாக அலுவலர் எனும் விஏஓ பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. 218 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வருவாய்த்துறை அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிலையில் இடமாறுதலுக்கு காத்திருப்போரின் வாய்ப்பு மறுக்கப்படுவதால் விஏஓ தேர்வுக்கு தடை விதிக்க கோரி விஏஓ அலுவலர் சங்கம் தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட பணியிட மாறுதல் நடத்தாமல் நேரடியாக டிஎன்பிஎஸ்சி மூலம் விஏஓ பணியிட இடங்களை நிரப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்து விசாரணையை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. வேலூர் மாவட்டம் மேல்பாடி பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் தெருவில் மழை நீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதியான மேல்பாடியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மழைநீர் செல்ல முறையான கால்வாய் வசதியை ஸ்டாலின் அரசின் ஆட்சியாளர்கள் முறையாக செய்யாததால் கடந்த 4 ஆண்டுகளாக இதுபோன்ற நிலைக்கு ஆளாகியுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர். மழை வந்தால் இந்த மாதிரி தண்ணி இவ்வளோ கெலிஜி தண்ணி மொத்தம் இங்கே தான் வந்து தேங்குதுங்க. இது போகிறதுக்கு வசதி இல்லை. இது மேலிடத்துக்கு எந்த தகவலும் கொடுத்தாலும் இது ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு நீங்கள் தான் எதனா நடவடிக்கை பண்ணணும். இந்த வழி போகிறதுக்கு எல்லாம் சிரமப்படுறாங்க. தண்ணி பாருங்கள் நீங்களே எப்படி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துடும் போல இருக்குது தண்ணி. சென்னை மணலி ஆமுல்லை வாயில் உபரிநீர் கால்வாயை ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ள நிலையில் திறனற்ற திமுக அரசு கால்வாயை தூர்வாரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புழல் ஏரியின் உபரி கால்வாயான ஆமுல்லை வாயில் கால்வாயில் ஆகாய தாமரை செடிகள் நீரோட்டத்தை தடுக்கும் வகையில் படர்ந்துள்ளது. இதனால் பெரிய மழை பெய்தால் நீரோட்டம் பாதிக்கப்பட்டு குடியிருப்புகளுக்குள் நீர் புகும் அபாயம் உள்ளது. மேலும் திமுக அரசு இந்த கால்வாயை தூர்வாராமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தில் குப்பைகள் தேங்கியது குறித்து அதிமுக பாஜக உள்பட திமுக கவுன்சிலர்களும் வாக்குவாதம் செய்தனர். அதிமுக கவுன்சிலர்கள் பணியாட்கள் குறித்து கேள்வி எழுப்பியதால் திமுக கவுன்சிலர்கள் சிலர் குறுக்கிட்டு கேள்விகளை எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் ஆட்சியில் காஞ்சிபுரத்தில் பெரும்பாலும் மக்கள் பணிகள் நடைபெறுவதில்லை என்றும் மாமன்ற உறுப்பினர் ஒருவர் அப்போது தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்.